ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் கட்டில் இருக்கிற 5 பொருளை மட்டும் எடுத்து அதில் கலப்படம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டிருக்கேன். இது வீட்டிலேயே தயார் பண்ண மஞ்சள் தூள். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தெளிஞ்சு தண்ணி தெளிவாக இருந்துச்சுன்னா கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் அரை ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டுக்கோங்க. இதுவும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண மிளகாய் தூள் தான். இதுவும் பாருங்கள், தண்ணி அப்படியே தெளிவாக நிற்கிது. இதில் கலப்படம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட கலரே மாறிடும். அதே போல் ஒரு டம்ளர் தண்ணீரில் அரை ஸ்பூன் டீ தூளை போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த தண்ணியோட கலர் மாறிடுச்சுன்னா அதில் அதிகமாக கலர் தூள் இருக்குது. அடுத்ததான் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகை எடுத்துக்கலாம். கடுகுல என்னடா கலப்படம் அப்படின்னு கேட்குறீங்களா? கையில் இதே போல் கடுகு எடுத்து நல்லா இதே போல் உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்ன உரலை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. இதே போல் எல்லோவாகவே இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல், ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது கலப்படம் உள்ளது. உங்கள் உப்பில் அயோடின் இருக்கா செக் பண்ணிக்கலாமா? உருளைக்கிழங்கு மேலே உப்பை பரப்பி வச்சு லெமன் சாரை விட்டு பாருங்கள். ப்ளூவாக மாறிடுச்சுன்னா அயோடின், இல்லைன்னா இல்லை. தேங்க்யூ.